ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்னை இப்போ 2025க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொரோனாவுக்கு அப்புறம் கொஷின் பேட்டர்னில் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில், அதாவது கொஷின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொஷின்ஸ் வந்து இருக்கும். செக்ஷன், அதாவது ஏ செக்ஷன், பி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸு, பி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 15, இதில் 10 வந்து ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி, அதாவது ப்ரீ கோவிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோவிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செக்ஷன்ஸும் கிடையாது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சரிங்களா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 45 இருக்கும். பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 90, ஏன்னா பாட்னி அண்ட் சுவாலஜியில் இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? கோவிட்டுக்கு அப்புறம் தான் இந்த 35 + வந்து 15 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. காரணம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி எக்ஸாம் டைமும் 1/2 hour இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. தற்போது அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ ஒன்லி பார்த்தீங்கன்னா 180 கொஷின்ஸ் தான் இருக்கும். 45 கொஷின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கு 45, பயாலஜி பார்த்தீங்கன்னா 90 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணோம் இருக்கும். அதே 180 மார்க்ஸ் தான், சரிங்களா? அதனால் பி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கோவிட்டுக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதேமாரி டைமிங் டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா 3 hours மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மணி நேரத்தில் நம்ம எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷின் பேப்பர், the question paper will be consist of 180 compulsory question, சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பியில், அதாவது செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் இருக்கும். இதில் 10 கொஷின்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. The provision for optional questions introduced temporarily during the COVID-19 pandemic will no longer be available, சரிங்களா? கோவிட்னால அதை கொண்டு வந்தாங்க, இப்போ வந்து கேன்சல் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. The total duration of examination will be 180 minutes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நமக்கு வந்து 3 மணி நேரம் தான் எக்ஸாம்ஸு. ஸோ மார்க்கிங் ஸ்கீம் ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான். நீங்கள் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஷனுக்கு உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு ஆன்சர்ஸும் பண்ணலாம், உங்களுக்கு மார்க்ஸ் எதுவும் ரெடியூஸ் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்து தவறாக ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஷனுக்கும் -1 மார்க் என்ன பண்ணும், ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பழைய மெத்தடில் செக்ஷன் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. ஓவராலாக 45 கொஷின்ஸ் தான், சரிங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். பயாலஜிக்கு 90, மற்ற 2 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு 45 கொஷின்ஸு. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கக்கூடிய நீட் கொஷின்ஸு, அதற்கான ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் நீட் ஆன்சர்ஸ்க்கு அல்லது நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தாலும் சரி அல்லது ப்ரைவேட் படித்தாலும் சரி, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸை ஒன்ஸு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.